மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்கள் அனுமதியோடு 110 விதியை பயன்படுத்தி 2 அறிவிப்புகளை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்புக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் அடித்தளம் அமைக்கப் போகும் மாபெரும் அறிவிப்பு ஒன்றையும், தமிழ்நாட்டு இளைஞர்களின் அறிவு வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கப் போகும் அறிவுலகம் வரவேற்கும் முக்கியமான அறிவிப்பு ஒன்றையும் இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ந்து வருகிறது. அதில் மிக முக்கியமானது பெருந்தொழில்கள். வளர்ச்சி மிகு தமிழ்நாடாகவும் அமைதி மிகு தமிழ்நாடாகவும் இருப்பதால் தமிழ்நாட்டை நோக்கி பல்வேறு நிறுவனங்கள் உலகம் முழுவதும் இருந்து தொழில் தொடங்குவதற்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த தொழில் நிறுவனங்கள் மூலமாக தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சி அடைகிறது என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் இளைய சக்தியான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கிறது. 2022 ஆண்டிற்கான ஏற்றுமதி தயார் நிலையில் குறியீட்டில் இந்தியாவிலே தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக முன்னேற்றம் கண்டுள்ளது. மோட்டார் வாகனங்கள், உதிரி பாகங்கள், தோல் பொருட்கள், மின்னணு பொருட்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதியில் தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது. புத்தொழில் வளர்ச்சிக்கான மாநிலங்களின் தரவரிசையில் 2020 ஆண்டில் கடைசி நிலையில் இருந்த தமிழ்நாடு தற்போது சிறந்த செயற்பாட்டாளர் அந்தஸ்தை பெற்று முதலிடம் பெற்றுள்ளது. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக விளங்கி வரும் தமிழ்நாட்டினை 2030 ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்திட வேண்டும் என்ற இலக்கினை விரைவில் அடைவதற்காக தமிழ்நாடு அரசின் தொழில்துறை பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. உலக முதலீட்டாளர்களை ஈர்க்கும் மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்து வருவதை இதன் மூலம் அறியலாம். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில்களை பரவலாக உருவாக்கி வருகிறோம். இதில் மின்னணு மற்றும் மின் வாகனங்கள் உற்பத்தி துறையில் ஓசூர் கடந்த சில ஆண்டுகளில் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து வருகிறது. இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டு வேகமாக வளர்ந்து வரும் ஓசூர் நகரத்தினை தமிழ்நாட்டின் முக்கியமான பொருளாதார வளர்ச்சி மையமாக உருவாக்குவதற்காக அங்கு நவீன உட்கட்டமைப்புகளை அமைக்கும் நோக்கில் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை தமிழ்நாடு அரசு தற்போது செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் ஓசூர் நகரத்திற்கான ஒரு புதிய பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்பட்டு அது முடிவடையும் தருவாயில் உள்ளது. ஓசூர் மட்டுமல்லாது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி பகுதியின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் வகையில் ஓசூரில் ஒரு விமான நிலையம் அமைப்பது அவசியம் என இந்த அரசு கருதுகிறது. ஓசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமன்றத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அடுத்து 2வது அறிவிப்பை வழங்க விரும்புகிறேன். திராவிட இயக்கம் என்பது மாபெரும் அறிவு இயக்கம். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் தலைமை நிலையத்திற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவகம் என்று பெயர் சூட்டினார். தற்போதைய தலைமை நிலையத்திற்கு அறிவாலயம் என்று பெயர் சூட்டினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். திமுக கழகம் எங்கெல்லாம் கிளை பிறப்பியதோ அங்கெல்லாம் படிப்பகங்கள் உருவாக்கப்பட்டன. அரசியல் இயக்கமாக மட்டுமில்லாமல் தமிழ் இலக்கிய இயக்கமாகவும் வளர்ந்தது. வாசிப்பதற்கும் சுவாசிப்பதற்கும் வேறுபாடு காண முடியாத வாழ்க்கை வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பாதி வரை படித்த புத்தகங்களின் மீதியை படிப்பதற்கு ஏதுவாக அறுவை சிகிச்சை தள்ளி வைக்க சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த பேரறிஞரின் நூற்றாண்டை கொண்டாடி மகிழ்ந்த தலைவர் கலைஞர் கோட்டூர்புரத்தில் 8 மாடிகள் கொண்ட ஒரே நேரத்தில் 1200 பேர் உட்கார்ந்து படிக்கிற வகையில் 3,33,000 சதுரடிகள் கொண்ட நூலகத்தை உருவாக்கி
அதற்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்ற பெயரையும் சூட்டி மகிழ்ந்தார். அந்த வகையில் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் நூலகங்கள் மூலம் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் சங்கம் வைத்து மாற்றம் வளர்த்த மதுரையில் 15/7/2023 அன்று கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்பட்டு என்னால் திறந்து வைக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் வாழ் பொதுமக்களுக்கும் இளைய தலைமுறைக்கும் பயன்படும் விதமாக ஒரு மாபெரும் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் அமைக்கப்படும் என்று இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தோம். அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. அந்த வரிசையில் காவேரி கரையில் அமைந்த மாநகரமான திருச்சிராப்பள்ளி மாநகரில் உலகத்தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கலைஞர் பெயரால் அமைக்கப்படும் என்பதை இந்த அவைக்கு மட்டற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு வசதிகளை உள்ளடக்கி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சிய பகுதியில் ஒரு அறிவு களஞ்சியமாக அது அமைந்துவிடும். தினந்தோறும் திட்டங்கள் தீட்டும் நாளாக, விடியும் நாளாக, விடியல் தரும் நாளாக உருவாக்கி வருகிறோம் என்பதை தெரிவித்து அமைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேங்கனிக்கோட்டை பேரூராட்சியில் 24-25ஆம் ஆண்டின் மூலதன மானிய திட்டத்தின் கீழ் புதிய அலுவலகம் கட்ட 99 லட்சம் மதிப்பீட்டில் கூர்ந்தாய்வு செய்யப்பட்டு பணி மேற்கொள்ள தொடர் நடவடிக்கை உள்ளது. புதிய அலுவலகம் கட்டிட மேற்கூறிய நடவடிக்கையில் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன். என்னுடைய தளி தொகுதியில் தேன்கனிக்கோட்டை பேரூராட்சி அலுவலகம் என்பது பழமையான கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. மேல்கூரை மற்றும் சுற்றுச்சுவர்கள் பழுதாகி மழை காலத்திலே மழை நீர் ஒழுகுகிறது. ஆகவே புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று வினா எழுப்பியிருந்தேன். மாண்புமிகு அமைச்சர்கள் புதிய கட்டிடம் கட்டித்தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதற்கு எனது சார்பாகவும் தொகுதி மக்களின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மேலும் என்னுடைய தேன்கனிக்கோட்டை பேரூராட்சி என்பது 18 வார்டுகளை உள்ளடங்கி 33,500 மக்கள் தொகை கொண்ட வளர்ந்து வருகின்ற ஒரு பெரிய பேரூராட்சி. ஆகவே அதை நகராட்சியாக தரம் உயர்த்த மாண்புமிகு அமைச்சர்கள் ஆவண செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் பேரூராட்சிகளை நகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு நம்முடைய முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார்கள். நம்முடைய மக்கள் தொகை எவ்வளோ என்று சொன்னோமானால், நாளை மறுநாள் நம்முடைய சட்டமன்றத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டு வர இருக்கிறோம். ஏற்கனவே எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு அளவு வைத்திருந்தோம். 30 கோடி இருக்க வேண்டும், 3 லட்சம் இருக்க வேண்டும், 15 கோடி இருக்க வேண்டும், 1 லட்சம் இருக்க வேண்டும். குறைச்சலாக இருக்கும்போது பேரூராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என்றால் 15,000 வருவாய் 10 கோடி இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு தரம் இருந்தது. அதுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணியிருந்தார்கள். இப்போது புதிய அமெண்ட்மெண்ட் மூலமாக தேவையான இடத்தில் நகராட்சியாகவோ மாநகராட்சியாகவோ தரம் உயர்த்துவதற்கு அரசுக்கு அதிகாரம் தந்து ஒரு சட்ட திருத்தம் வர இருக்கிறது இன்னும் 2 நாட்களில். அந்த சட்ட திருத்தம் வந்த பிறகு சட்டமன்றத்திலே அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்த பிறகு நம்முடைய உறுப்பினர்கள் சொன்னதை உடனடியாக செய்ய இயலும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக உறுப்பினர் விரும்பினால் ஜனத்தொகை சரியாக இருக்குமானால் நம்முடைய பேரூராட்சி தானே நகராட்சியாக தரம் உயர்த்து எந்த சங்கடமும் இல்லை, மாற்றி தரப்படும். மாண்பு உறுப்பினர் ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்ட திருத்தம் வந்த பிறகு நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று மாண்புமிகு அமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார். அதே போல அந்த பேரூராட்சியில் பொதுமக்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ள பூங்காவோ எதுவுமே இல்லை. தேவராஜன் ஏரி இருக்கிறது 35 ஏக்கர் பரப்பளவில். அந்த தேவராஜன் ஏரியில் பூங்கா அமைத்து பொதுமக்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ள நடைப்பயிற்சி பாதை அமைத்தர மாண்புமிகு அமைச்சர்கள் ஆவண செய்வாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று தான் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பாசனமற்ற ஏரிகளை பராமரிப்பதற்கு மட்டும் உள்ள அனுமதியை தருகிறேன் என்று சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார். அப்படி அந்த ஏரி பாசனமற்ற ஏரியாக இருந்தால் அவருடைய அனுமதியை பெற்று நீங்கள் சொல்கிறபடி அதை தரம் உயர்த்தி நடைபாதை அமைத்து பூங்கா அமைத்து அனைத்து பணிகளும் செய்து தரப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கீரனூர் கிள்ளிக்கோட்டை சாலை 19.6 கிலோமீட்டர் உள்ள மாவட்ட இதர சாலையாகும். இச்சாலையை 3.8 கிலோமீட்டர் சாலை பகுதியை 4 கோடி மதிப்பீட்டில் இருவழித்தடமாக சாலை அகலப்படுத்துகிற பணி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நடப்பாண்டில் சிஆர்ஐடிபி திட்டத்தில் 3 கிலோமீட்டர் சாலை 3.8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படுவதற்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. எஞ்சியிருக்கிற சாலை
அடுத்த நிதியாண்டிலே 12.8 கிலோமீட்டர் சாலையை அகலப்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து அது எடுத்துக்கொள்ளும். மாண்புமிகு பேரத்தலைவர், அதுதான் நான் குறிப்பிட்டேன். அது முதல் கட்டமாக இப்பொழுது இந்த 3.8 கிலோமீட்டரில் 4 கோடி திட்ட மதிப்பீட்டில் சாலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக 3.8 கோடி ரூபாயில் 3 கிலோமீட்டர் எடுத்துவதற்கு என்ற ஏற்பாடெல்லாம் செய்துவிட்டோம். 3வது கட்டமாகத்தான் அடுத்த நிதியாண்டிலே எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னேன். அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இது போன்ற சாலைகள் எல்லாம் பல ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி சாலை வேண்டும் என்று பல மனுக்கள்லாம் கிடப்பிலே கிடந்த காரணத்தினால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களாக நீங்கள் இந்த சாலை சம்பந்தப்பட்டவைகள்லாம் நீங்கள் மனுக்கள் கொடுங்கள் என்று பெறப்பட்டு அவை இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு 1055 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அவையெல்லாம் செயலாக்க இருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிற அந்த சாலை இதிலேயே எடுத்துக்கொள்ள முடியுமா என்று நான் முயற்சிக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சின்னத்துரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கந்தர்கோட்டை தொகுதி என்பது மிகவும் பின்தங்கிய தொகுதி. சமூக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதில் மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளிலே சாலை மிகப்பெரிய அளவுக்கு புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதியாக சாலை போட விடாமல் தடுத்து விட்டார்கள். இப்போது ஒரு பெருமளவுக்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் கொன்னண்டார் கோயில், கரம்பக்குடி, கந்தர்கோட்டை பகுதியில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆர்ஆர் ரோடு உட்பட நீங்க பார்த்தீங்கன்னா சாலைகள் போடப்படாததால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, விபத்துகள் அதிகரிக்கிறது. குறிப்பாக கீரனூரிலிருந்து கந்தர்கோட்டை செல்லக்கூடிய சாலை ஒரு 31 கிலோமீட்டர் ஒடுகம்பட்டி, கொன்னண்டார் கோவில், வத்தனாக்கோட்டை, ராவசாப்பட்டி, பாப்படாயன்பட்டி, மின்னாத்தூர், ராமடாயம்பட்டி, அரவம்பட்டி வழியாக பிரதான சாலையில் புதுக்கோட்டை தஞ்சாவூர் சாலையில் இணைக்கக்கூடிய சாலை 31 கிலோமீட்டர் சாலையை செய்து கொடுத்தால் மிக உதவியாக இருக்கும். அந்த கொன்னண்டார் கோயில் பகுதி தரைவழி போக்குவரத்து அதிகரிப்பதற்கு, ஒரு சமூக பொருளாதார மேம்பாடு உயர்வதற்கு உதவியாக இருக்கும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பார்களா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, நேற்றைய முந்தைய மானிய கோரிக்கையில் நான் குறிப்பிட்டேன். பொதுவாக ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால், அல்லது மாநிலம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், அல்லது மாவட்டம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பகுதி முன்னேற வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்திற்கு வித்திடுவது நம்முடைய சாலைகள் தான். அதனால்தான் இந்த ஆட்சியில் 40% அதாவது மூலதன செலவை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒதுக்குகிறார்கள். மூலதன செலவு என்பது நம்முடைய அரசாங்கத்துக்கு சொத்தை சேர்ப்பது. இந்த நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக மக்கள் பயன்பாடு இருக்க வேண்டும், அதே நேரத்தில் மூலதன செலவு செய்து அரசாங்கத்துக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்பதில் முன்னுரிமை அளிக்கிற காரணத்தினால்தான் இந்த நீங்கள் சொன்னதை போல் 10 ஆண்டு பாராமரிகமாக இருந்த சாலைகள்லாம் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது மாவட்ட முக்கிய சாலை, மாவட்ட இதர சாலை, மாநில நெடுஞ்சாலை என்ற 3 வகைப்படுத்தப்பட்டதில் ஒன்றொன்று என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த கேள்வியை நான் எடுத்துக்கொண்டு துறை சார்ந்து அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து இந்த நிதியாண்டிலே அதை எடுப்பதற்கு முயற்சி செய்வேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை வழங்கிய தங்களது அனுமதியோடு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த கட்டடம் கட்டுகின்ற அந்த பணிக்கென்று பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்று 7500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த நிதியாண்டில் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற 1000 கோடி ரூபாயோடு சேர்த்து இதுவரைக்கும் 3497 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இதுவரை திறக்கப்பட்டுள்ள கட்டடங்கள் விவரம்: வகுப்பறைகள் 3601, ஆய்வகங்கள் 21, கழிவறைகள் 184 யூனிட், சுற்றுச்சுவர் 700 மீட்டர். கட்டப்பட்டு வருபவை: வகுப்பறைகள் 3401, ஆய்வகங்கள் 105, கழிவறை 191 யூனிட், சுற்றுச்சுவர் 2190 மீட்டர், விடுதிகள் 10. இந்த ஆண்டு உத்தேசிக்கப்பட்டுள்ள கட்டடங்கள் விவரம்: வகுப்பறைகள் 4356, ஆய்வகங்கள் 280, கழிவறைகள் 133, சுற்றுச்சுவர் 1100 மீட்டர். ஆக அந்த வகையில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கேள்விக்கு புதுக்கோட்டை தொகுதி புதுக்கோட்டை நகரில் உள்ள ராணியர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 1628 மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். 64 ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். இப்பள்ளிக்கு 8 வகுப்பறைகள் மற்றும் 2 கழிவறைகள் தேவைப்படுகின்றன. இப்பள்ளிக்கு மாணவிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப முன்னுரிமை அடிப்படையில் நபார்டு திட்டத்தின் கீழ் கூடுதல் வகுப்பறைகள் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி புதுக்கோட்டை நகர்ப்பகுதியில் இயங்கி வரும் ராணியார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டித்தர
ஆவணம் செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுக்கோட்டை நகர்ப்பகுதியில் சந்தப்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 820 மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று மாண்புமிகு முதல்வர் அவரிடம் விருது பெற்ற பள்ளியாகும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவியர்களின் சேர்க்கை அதிகரித்துள்ளது. மேற்கண்ட பள்ளிக்கு வகுப்பறை வசதிகள் மற்றும் ஆய்வகங்கள் மிகவும் குறைவாக உள்ளன. மாணவிகளின் நலம் கருதி கூடுதல் வகுப்புகளை கட்டித்தர அரசு முன்வரும் என்பதை மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல இந்த ஆண்டு என்பது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையில் ஏறத்தாழ 1728 பள்ளிக்கூடங்கள் 100% ஹைஸ்கூல் அண்ட் ஹையர் ஸ்கூல் இன்னைக்கு பெற்றிருக்கின்றோம். ஆக அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டிருக்கின்ற அந்த கட்டிடங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டே அது கட்டித்தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, பல சட்டமன்ற கேள்விகளும் பார்த்தீங்கன்னா சில ஸ்கூல்ஸ் வந்து பெஞ்ச் அண்ட் டெஸ்க் கொஞ்சம் கேட்குறாங்க. ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜாவுடைய தொகுதியில் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் ஆய்வுக்கு சென்ற பொழுது அங்கே ஒரு வகுப்பறையில் கீழே அமர்ந்திருந்த பிள்ளைகளை பார்த்து உடனடியாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரிடம் அதை எடுத்து சொன்னேன். சொல்லி குறுகிய காலத்தில் உடனடியாக அந்த வகுப்பறைக்கு தேவையான அந்த பெஞ்ச் டெஸ்க் எல்லாத்தையுமே அவருடைய நிதியிலிருந்து அதை வழங்கியிருக்கிறார். அதற்கு இந்த நேரத்தில் அவருக்கும் இது போன்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் கேட்கின்ற கோரிக்கை மிக விரைவில் இந்த ஆண்டே அது கட்டித்தரப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 109 மாண்புமிகு உறுப்பினர் எஸ். முத்துராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதுக்கோட்டை நகரத்தில் இயங்கி வரும் அரசு உயர் துவக்கப் பள்ளியில் 650க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இப்பள்ளிக்கு கூடுதல் ஆசிரியர்கள் மற்றும் கூடுதல் வகுப்பறைகள் கட்டித்தருமாறும் கரம்பக்குடி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்லவராயன்பத்தை, வளங்கொண்டான் விடுதி, புதுக்கோட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட வாராப்பூர், நகராட்சி பகுதிக்குட்பட்ட காமராஜபுரம் ஆகிய உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளியாகவும் மற்றும் கரம்பக்குடி ஒன்றியம் தெக்கித்தரு நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாகவும் தரம் உயர்த்தி தருமாறு மாண்பு அமைச்சர்களை தங்கள் வாயிலாக கேட்டு வருகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே தரம் உயர்த்ததை பற்றி நான் நிறையா பதில் சொல்லியிருக்கேன். நான் இருந்தாலும் நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த கோரிக்கைகள் எல்லாம் இன்றைக்கி நாங்கள் கையில் வச்சுருக்கோம். நாங்கள் அது எதெல்லாம் விதிக்கு உட்பட்டு வருகின்றதோ அதெல்லாம் கண்டிப்பாக எங்களுடைய அலுவலர்களோடு உட்கார்ந்து பேசி அந்த கருத்துரை பெற்று எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கின்ற பணியில் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம். அதே போன்று அவர் கேட்கின்ற கோரிக்கை ஒவ்வொன்றும் படிப்படியாக இந்த ஆண்டு நிறைவேற்றுவதற்கு எல்லா விதத்திலும் நாங்கள் வழிவகை செய்வோம். அவர் கேட்டிருக்கின்ற டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அங்கங்கே தற்காலிக ஆசிரியர்கள் வைத்திருக்கோம் என்று சொன்னாலும் இன்றைக்கி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிடிஐ ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் 2222 பேர் அந்த எக்ஸாம் முடிச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கிறார்கள். அது இந்த மாதம் இறுதிக்குள்ளே அதுவும் நிறைவு செய்யப்பட்டு அந்த எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி இருக்கிறதோ அது நிரப்பப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.